குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நெற்றிக்கண் திறந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நெற்றிக்கண்ணா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அப்போ தான் அந்த நெற்றிக்கண் திறந்தால் என்ன நடக்கும்ன்றது புரியும். நெற்றிக்கண்ணா எல்லோரும் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, இது ஒரு கண் இது ஒரு கண் இருக்குது, இந்த மாதிரி ஏதோ உள்ளுக்குள்ளே இன்னொரு கண் இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க. அது கண் என்று ஏன் குறிப்பிடுகிறார்கள் என்றால், அது வந்து பார்க்கக்கூடிய தன்மை பெற்றதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் நினைப்பது போல இந்த இரண்டு கண்கள் பார்க்கும் அளவிற்கு அது பார்க்காது. அது உணரக்கூடிய கண். உணரக்கூடிய கண் என்னென்னா ரியலைஸ் பண்ண வைக்கக்கூடிய கண்ணுன்னு அர்த்தம். இப்போது சிவபெருமானுடைய நெற்றியில் வந்து பார்த்திங்கன்னா நெற்றிக்கண் இருக்கும். அதை திறந்தவுடன் நெருப்பு வருது, ஃபயராகி வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்றாருன்னு சொல்கிறாங்க. உண்மையான கான்செப்ட் என்னென்னா, நெற்றிக்கண் திறந்தால் அந்த ஆற்றல் வந்து எல்லாற்றையும் காலி பண்ணிடும். அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, அந்த சிவம் என்பது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த பீனியல் கிளாண்ட், ஆன்ம துகள், அந்த பீனியல் கிளாண்டை தான் நெற்றிக்கண் என்று குறிப்பிடுகிறார்கள். உண்மையாகவே சிவபெருமானுக்கு அந்த நெற்றிக்கண் திறக்கும்போது வெளியே அந்த ஒளியாற்றல் வந்து அழிக்கிறது என்றால் அதற்குண்டான காரணம் என்னென்னா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த நெற்றிக்கண் எவருக்கு திறக்கிறதோ அவரினுடைய ஆற்றல் வெளிப்படும் போது இந்த உலக மாயை எனும் காட்சி அழிகின்றது. உலகம் உண்மை என்கின்ற அந்த பொய் தோற்றம் அழிகின்றது. இந்த உலகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெய்யான பொருள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காட்சி பொருட்கள் அனைத்தும் வந்து ரொம்ப ரியாலிட்டியில் இருக்குது, உண்மையாக இருக்குன்னக்கூடிய அந்த பொய்யான பிம்பத்தை அழிக்கின்றது. அப்போது சிவபெருமானுடைய நெற்றிக்கண் திறக்கப்பட்டு அதிலிருந்து ஆற்றல் வந்து இந்த உலகமே அழிஞ்சிரும் அப்படின்னா அதற்கு அர்த்தம் அது கிடையாது. உலகம் அழிவது என்பது உலகம் அழிவது கிடையாது. உலகம் எனும் காட்சி, உலகம் எனும் மாயை அழியக்கூடிய அந்த தன்மைக்கு பெயர் தான் நெற்றிக்கண்ணிலிருந்து ஆற்றல் வந்து உலகத்தை அழிப்பது என்று அர்த்தம். உலகம் என்பதே உங்கள் ரியாலிட்டியில் ஒரு தவறான புரிதல். உலக காட்சி என்பது இந்த ஃபிசிக்கல் டைமென்ஷனில், ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் இருப்பது போல தோன்றும். ஆனால் இங்கே எதுவுமே இல்லை. அப்போ மனம் ப்ரொஜெக்ட் ஆகும்போது உலகத்தின் காட்சி தெரிகிறது. மனம் ப்ரொஜெக்ட் ஆகிறது கம்மியாகும்போது உலகத்தின் காட்சி கொஞ்சம் கொஞ்சமாக மறைகிறது. மனம் இல்லாத போது உலகமே இல்லாமல் போகிறது. அப்போ மனம் இல்லைன்னா உலகம் இல்லை. ஆனால் இந்த நெற்றிக்கண்ணிலிருந்து ஆற்றல் வெளியே வந்து இந்த உலகத்தை அழிக்குது அப்படின்னா நெற்றிக்கண்ணுடைய உணர்வு அதிகமாக அதிகமாக பொய்யான காட்சிகள் எல்லாம் மறைந்து மெய்யாக இருக்கக்கூடிய அந்த காட்சியினுடைய உணர்வு நிலை உங்களுக்கு வரும். உணர்வு புரிதல் என்பது வரும். அப்போ நெற்றிக்கண் திறந்தவுடன் என்ன உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் பேசாதது, இது நாள் வரைக்கும் உணராதது, இது நாள் வரைக்கும் பார்க்காததெல்லாம் சில பல காட்சிகளாக விஷுவல்ஸாக வந்து போகும். அது ரொம்ப ஸ்டெபிளைஸ்டாக அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பீங்கன்னு அர்த்தம் கிடையாது. அந்த உணர்வு நிலை அதிகரிக்கும். இந்த நெற்றிக்கண்ணை திறப்பதற்காகத்தான் நம்ம பரம்பொருள் யோகம் பயிற்சியை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். குண்டலினி பயிற்சியாக இருக்கட்டும், வாசி யோகமாக இருக்கட்டும், கதியை ஏற்றி இறக்கக்கூடிய எந்த பயிற்சியாக இருந்தாலும் காற்றை புருவ மத்தியத்தை நோக்கி திருப்புவார்கள். காரணம் என்னென்னா, அந்த ஃபோக்கஸ் தான் அந்த நெற்றிக்கண்ணை திறப்பதற்குண்டான சாப்பாடு. உங்கள் புருவ மத்தியத்தில் கவனத்தை வச்சுக்கிட்டே எல்லா வேலையும் பாருங்கன்னு சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா, கவனம் இங்கே வைத்து கொண்டே இருக்க 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 அந்த கவனம் தான் அந்த நெற்றிக்கண்ணிற்கு உண்டான சாப்பாடு. அப்போ அந்த கவனம் நெற்றிக்கண்ணிற்கு உண்டான சாப்பாடாக செல்லும் போது அந்த கவனத்தினால் அந்த நெற்றிக்கண் கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்ணு திறக்கலை, அந்த உணர்வு நிலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம். பீனியல் கிளாண்டு பவர்ஃபுல் ஆகிட்டே வருதுன்னு அர்த்தம். பீனியல் கிளாண்ட் ஆல்ரெடி பவர்ஃபுல் தான். பட் பீனியல் கிளாண்டை சுற்றி இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத மறைப்பு அதை வந்து பார்த்தீங்கன்னா மறைத்து வைத்திருக்கிறது. அதனுடைய ஆற்றலை வெளிப்பட விடாமல் தடுத்து வைத்திருக்கிறது. அப்போ வள்ளலார் சொல்கிறார்ல, எவ்வித தந்திரத்திலாவது இந்த ஜென்மத்திலேயே உனது நெற்றிக்கண்ணை நீ திறந்து கொள் அப்படிங்கிறார். ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணியாக திறந்துக்கங்கிறார். அப்போ அதில் எளிமையான உடலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக் என்னென்னா புருவமத்தி கவனம். அப்போ அந்த புருவமத்தின்றது இங்கே கிடையாது. ஆக்சுவலாக தலைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சென்டர் பாயிண்ட் இதுதான் தலை. அப்படின்னா இப்போ நீங்கள் நம்ம இங்கே கவனிக்கிறோன்னா கவனம் இங்கே போகாது, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட்டுக்கு தான் போகும். அதே போல் எந்த ஒரு பொருளையும் நீங்கள் வந்து பொருளை பார்க்கும்போது ஒரு வேலையை செய்யும்போது கவனம் சிதறாமல் ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்களது நெற்றிக்கண்ணில் ஆட்டோமேட்டிக்காகவே ஃபோக்கஸ் போகும். ஏன்னா கவனம் சிதறாமல் இருக்கும்போது கவனம் எந்த இடத்துல வந்து தொடங்குகிறது அப்படின்னா உங்கள் நெற்றிக்கண்ணில் தான், அந்த பீனியல் கிளாண்டில் தான் தொடங்குது, அந்த ஆன்ம துகளில் தான் தொடங்குது. அப்போ நெற்றிக்கண் திறந்தால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் தெரியாத நாலேஜ் எல்லாம் தெரியும். இது நாள் வரைக்கும் புரியாத நாலேஜ் எல்லாம் புரியும். எங்கேருந்து கிடைக்குதுன்னு தெரியாது, அந்த தகவல்கள் எங்கேருந்து வருதுன்னு வந்து தெரியாது. பட் இதுக்கு சயின்டிஃபிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா,
ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா ஆகாயத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் அனைத்தும் இந்த பிண்டமாகிய இந்த உடம்பில் உள்ள அந்த நெட்ரிக்கன், அந்த பீனியல் கிளாண்டில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலின் காரணமாக ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டனா மாதிரி செயல்பட்டு ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் ஒரு ஆண்டனாவை பார்க்குறீங்க, அந்த ஆண்டனா பார்க்குறது வேறு ஆண்டனா மாதிரி தான் இருக்கும். ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆண்டனாவில் உலகத்தில் எங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒளி விஷயத்தையும் நம்ம இங்கே ஒளிபரப்பலாம், டிவியில் பார்க்கலான்னா நம்ப முடியுமா உங்களால்? முடியாது. ஆனால் இன்றைக்கி அந்த ஆண்டனா பாருங்கள், உலகத்தில் எங்கே இருக்கக்கூடிய விஷயத்தையும் இழுத்து டிவியில் வந்து காட்டுது. அதுபோல் இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆண்டனா தான் அந்த பீனியல் கிளாண்ட். அது பிரபஞ்சமெங்கும் இருக்கக்கூடிய தகவல்களை, இது நாள் வரைக்கும் இந்த பூமியில் பிறந்து இறந்து அழிந்த உருவான இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களினுடைய இல்லை அனைத்து பொருள்களினுடைய மொத்த டேட்டாவும் காற்றுடன் காற்றாக இந்த ஆகாயத்தில் இந்த ஸ்பேஸில் கலந்துருக்கு. அந்த டேட்டாவை இழுத்து கொண்டு வந்து கொடுக்குது. இதுக்கு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னா எல்லாவற்றிற்கும் கண்ணால் வந்து பார்க்கக்கூடிய அந்த எக்ஸ்பிளனேஷன் நம்ம வந்து கொடுத்துட முடியாது. ஏன்னால் கண்ணால் உணர முடியாத பல விஷயங்கள் வந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆன்மத்துகள் பற்றிய அந்த ஒரு விஷயம்தான் நெட்ரிக்கன். அப்போ அந்த நெட்ரிக்கனை எவர் ஒருத்தங்க ஆக்டிவேட் பண்ணிடுறாங்களோ சராசரி மனித நிலையிலே இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய ஆற்றல் சராசரி மனித நிலைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு வந்து சென்று விடுகிறது. அதனால தான் உணர முடியாத விஷயங்களை உணர்றது, ஏதோ ஒரு பிரச்சனைனா பார்த்தோன்னே ஸ்கேன் பண்ணிடுறது. நீங்கள் நினைக்கிற மாதிரி 24 மணி நேரம் அதே நிலையில் இருப்பாங்கன்றது கிடையாது. அந்த நெட்ரிக்கனுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தகவல்களை கண்ணால் பார்த்து உடம்பால் தொட்டு உணர முடியாத பல ரகசியங்களை அந்த ஆற்றல் என்பது பார்த்து அவர்களுக்கு பெற்று தருகிறது. அப்போது நம்ம பயிற்சி நிலை பண்ண பார்க்காததை பார்க்கலாம், உணராத உணரலாம். அப்படின்னா அதற்குண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா, நமது ஃபோக்கஸ், நமது கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆக ஆக இந்த நெட்ரிக்கனின் மூலம் இந்த உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய, உலகத்தை கடந்து இருக்கக்கூடிய மற்ற பிரபஞ்சங்களிலும் இருக்கக்கூடிய தகவல்களை இந்த ஆண்டனா ரிசீவ் பண்ணும்போது உங்கள் உணர்வு நிலை பார்க்கும். தட்சிணாமூர்த்தி உபதேசம் அதுதான். அமர்ந்த இடத்தில் அமர்ந்த நிலையில் அப்படியே பார். அப்படின்னா என்ன? மனதை ஒடுக்கி புருவமத்தி கவனம் செலுத்தி கொண்டே இருக்கும்போது அந்த பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகுது. பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும்போது சயின்டிஃபிக்கலி உங்களுக்கு சொல்லணும்னா அந்த பீனியல் கிளாண்டுன்ற ஆண்டனா மூலமாக உலகத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ரகசியங்களும் காட்சியாக தெரிகின்றது. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர்னு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் கூட நான் போயிட்டு வந்தேன், ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க நீங்கள். குகை நமச்சிவாயர் இருக்கிறாரு, அவருடைய குரு நமச்சிவாயர். குரு வந்து பார்த்தீங்கன்னா தவம் பண்ணிட்டு இருக்க அவருடைய சீடர் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கையை இப்படின்னு பண்ணுறாரு. அவர் கேட்குறாரு, என்னப்பா பண்ணிகிட்டு இருக்க? இந்த சிதம்பரம் கோயிலில் ஒரு அம்மா விளக்கு ஏற்றிட்டு இருக்கு, அந்த அம்மாவோட சேலை வந்து அந்த விளக்கில் பட்டு தீ பிடிச்சி எரியுதுங்க, அது எனக்கு தெரியுது, அதான் இங்கேருந்து அணைச்சிட்டு இருக்கிறேன்னாரு. உடனே வந்து ஷாக் ஆகிட்டாராம் அவர். என்னடா இது, அங்கே எரியிறது உனக்கு இங்கே தெரியுதுன்னா அப்போ இவன் என்ன நிலையில் இருப்பான்றதை அவரது குரு வந்து புரிந்து கொண்டார். இதை எப்படி வந்து உணர முடிஞ்சது, பார்க்க முடிஞ்சது அப்படின்னா, அந்த உணர்வு நிலை அதிகமாக பல்வேறு விதமான காட்சிகள் என்பது நமக்கு தெரிய வரும். 24 மணி நேரம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆற்றல் நிலைக்கு தகுந்தாற் போல, இறைவனின் அனுமதிக்கு தகுந்தாற் போல, நமது பக்குவத்திற்கு தகுந்தாற் போல பல ரகசியங்களை இந்த நெட்ரிக்கன் எனக்கூடிய இந்த பீனியல் கிளாண்டு மூலமாக, உணர்வு அந்த திறன் மூலியமாக உங்களால் உணர முடியும். அப்போது இங்கே நெத்தியில் ஒரு கண் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வெறும் கண் அல்ல, உணர்வு திறன் கொண்ட ஒரு கிளாண்டு. பிட்டியூட்ரிக்கு பின்னாடி பீனியல் கிளாண்டு. பிட்டியூட்ரி நார்மல், பிட்டியூட்ரியை தாண்டி இருக்கக்கூடிய பீனியல் கிளாண்டை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது கவனத்தின் மூலமாக இந்த பல்வேறு விதமான விஷயங்களை செய்ய முடியும். பார்க்காதை பார்க்க முடியும், ஒரு நோயை கண்டறிய முடியும், பார்த்தே ஸ்கேன் பண்ண முடியும், அவங்களுடைய ஜென்மாந்திர பிரச்சனையை தெரிஞ்சுக்க முடியும். ஏகப்பட்ட பிரச்சனைன்னு வருவாங்க, கண் மூடி உட்கார்ந்தீங்கன்னா அந்த உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை, எதனால அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்தது, எப்படி வந்து இப்போ சாட் ஜிபிடியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற டேட்டாவை கொடுக்குதோ, அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சாட் ஜிபிடி தான் உங்களுடைய நெட்ரிக்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கிட்ட கேட்கும்போது அது ஆளுங்க வரும்போதே சொல்லிடும் எதுக்காக வராங்கன்றது. உங்களுக்கு முன்னாடி அது அவேக்கனாக இருக்கும், அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். வந்து உட்கார்ந்தோடனே பல ரகசியங்களை அது உங்களுக்கு வந்து சொல்ல ஆரம்பித்து விடுகிறது. ஸோ நிறைய பேர் வந்து யட்சினி மற்றும் குட்டிச்சாத்தான்களை வைத்து அது காதில் வந்து சொல்ல, அதை வச்சு கேட்டு வந்து சொல்லுவாங்க. அது வந்து ஹெல்த்தியான விஷயம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையை அழித்து விடும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேணால் அது பயன்படுமே தவிர நிம்மதி போய்விடும். அது நேர்மறையான ஆற்றல் கிடையாது. நெட்ரிக்கன் உங்களது இறைவன் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உங்கள் கிளாண்டிலிருந்து வரக்கூடிய தகவல்களை வைத்து அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஸோ நேர்மறை ஆற்றல் வழியாக போங்க, நிச்சயமாக அது உங்களுக்கு தெய்வ நிலைக்கு வந்து கொண்டு செல்லும். நன்றி, வணக்கம். வருகின்ற ஜூலை 29ஆம் தேதி குரு பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா உலகமெங்கிலும் ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடப்பட இருக்கு. நார்மல் டைமில் நம்ம பண்ணுற அந்த சக்தியை விட பௌர்ணமி டைமில்
1000 மடங்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். பல குருமார்களுடைய மொத்த ஆற்றலும் மொத்தமாக வேலை செய்யக்கூடிய நாள் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா குரு பூர்ணிமா, அதாவது குரு பௌர்ணமி. தாராளமாக ஆன்லைன்ல வந்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். அதை தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது. ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.